ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஸோ சாரி, ஏற்கனவே நான் வீடியோ போடுறது ஏடாகுறமா மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 2 அப்படி தான் போட்டிருப்பேன். நடுவில் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. சரி, ரொம்ப பேசாமல் பாட்டு வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னா வியர்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சைட். கலிஃபோர்னியாவில் நிக் ஸ்டோபிள் அக்கா அப்படின்ற ஒருத்தர் தான் உலகத்திலேயே பெரிய நாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காரு. நான் ஃபோட்டோ கூட சைடில் போடுறேன். ஒரு நாக்கை பாருங்க, நல்லா வாயில கலர் போட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் போல, அந்த அளவுக்கு பெரிய நாக்கு வச்சிருக்காரு. 1999 வருஷம் இந்த ரெக்கார்டை மேக் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்ட் அப்படின்னா அவரோட ஸ்கின் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்கின் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா 8.25 இன்ச்சஸ் ஸ்ட்ரெச் ஆகுது. நம்மளாம் கொரோனா டைம்ல 5 ரூபா போட்டு டெய்லியும் ஒரு மார்க் வாங்கி அதுவே மாசம் முடியும் போது ஒரு 100 ரூபாய் மேல வரைக்கும் ஆகும். வேஸ்ட் செலவு. தலைவர் கல்துற சதையத்தை மூக்கில் போட்டுன்னு அழகா போகலாம். அளவுக்கு இவருக்கு ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகுது. நான் இவர் போட்டோ சைட்ல போறேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் வேர்த்துச்சுனா கூட சதையை எடுத்து துவச்சிட்டு அப்படி வச்சிருக்கு. இந்த மாதிரி டேபிள் பெட் மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காரு அவர் உடம்புக்குள்ள. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன எப்போ பார்த்தாலும் ரெக்கார்டு, அப்புறம் என்ன விஷயம்னாலும் ஃபாரினர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களா, இந்தியாவில் யாரும் பண்ண மாட்டாங்களா, இந்தியாவில் யாருமே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை. அதனால தான் நம்ம நல்லா தேடி பார்க்கும்போதும் இந்தியன் ஒருத்தர் மாட்டினாரு, மீச தாத்தா. இந்த மீச தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மீச வளர்க்கறதுலாம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மீச வளர்க்கறதுலாம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிடையாது தான். ஆனா மீசையை எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்றது தான் இப்போதான். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்களே ஒத்துப்பீங்க. இந்தியன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பொறுப்பானவங்க, ஃபேமிலி மேன், அந்த மாதிரி பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துப்பீங்க. வளர்த்த மீசையோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் அளவுக்கு அவரோட மீசையோட லென்த் இருக்கு. ரைட் சைட்ல இருக்க மீசையை எடுத்து ரைட் சைட்ல இருக்க கம்பியில கட்டிட்டு, லெஃப்ட் சைட்ல இருக்க மீசையை எடுத்து லெஃப்ட் சைட்ல இருக்க கம்பியில கட்டிட்டா அதுவே கொடிக்கேற யூஸ் பண்ணிட்டு 10-15 துணியை கூட காய போடலாம். அவங்க பாருங்க, அவங்க ஒய்ஃபுக்காக எவ்வளவுலாம் பண்றாங்க. அதான் இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு வந்துருது. ப்ரௌட் டு பி இந்தியன். அடுத்தது வந்து ஆண்டனாஸ் கொன்ட்ரிமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட பியர்டு, அவரோட தாடியை வச்சு 63.80 kg 63.8 கிலோகிராம் அளவுக்கான வெயிட்டை வெறும் அவரோட தாடியை வச்சு மட்டுமே தூக்கியிருக்காரு. சமல்ல ஒரு ஹியூமன் பீனை வெறும் ஒரு தாடியை வச்சு மட்டுமே தூக்கியிருக்காரு. நான் பார்த்துக்கோங்க அவரு தாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. நான் புதுசா அண்ணாலாம் சொல்றேன், கோகனட் ஆயில், பாம் ஆயில், கிருஷ்ணா ஆயில் எல்லா ஆயிலும் போட்டு பார்த்தேன். நான் ஒண்ணுமே வளர மாட்டேங்குது. நான் ஒரே முழுன்னு இருக்கலாம். என்ன யூஸ் பண்றாங்க மட்டும் கேட்டு சொன்னாங்க. ப்ளீஸ். ஐயோ இவன் வேற. சரி கேட்டு சொல்றேன். ஹலோ. அடுத்தது 5வது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2012. இந்த ரெக்கார்ட் படைச்சது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு பேரட், ஒரு கிளி தான் இந்த ரெக்கார்ட் படிச்சு. என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பெப்சி கோக் அதெல்லாம் டின்ல கொடுப்பாங்க தெரியுங்களா, டின் கேன்ல. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி பட்டுன்னு புரியுற மாதிரி சொன்னா ரெட் பூல் கொடுப்பாங்களே டின் கேன்ல, அந்த மாதிரி டின் கேனை 1 நிமிஷத்துல 35 டின் கேனை ஓபன் பண்ணியிருக்கு இந்த கிளி. இதுவே மனுஷங்க ஒரு டின் கேனை ஓபன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அது அவ்வளவு டஃபா இருக்கும். பட் இந்த கிளி 1 நிமிஷத்துல 35 டின் கேனை ஓபன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் அந்த கிளியோட நிலைமை நினைச்சு பார்த்ததான். I'm a nirukali drunk, now a nalkali drunk. I'm a nittukali, adichu poosu malayali. Rajini pola mask if I'm drunk, baby dance, simple moves theriyadu. மேசி அப்படின்ற ஒருத்தங்க உலகத்திலேயே லென்த்தான காடு வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க உடம்புல அவங்க ஹைட்ல 60% அது வெறும் அவங்க காலம் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டு இருக்கேன், காதுல ஒட்டி இருக்கேன். டேய் வீடியோ தானே பண்ணியிருக்கேன், சும்மா இப்போ பார்த்தோம்னா நான் பொய்யாடா சொல்றேன். டேய் எதில் இருக்கவன் வெறியோட ஸ்டாமினாவை அப்படியே கைக்கு ஏற்றினே ஒரு பஞ்சு குத்த வரும்போது அந்த பஞ்சுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அந்த ஸ்டாமினாவை ஃபுல்லா என் காலுக்கு எனக்கு தலையிலே ஒரு கிக்கு உள்ள அப்படின்னு பார்க்கும்போதோ கால் அவன் நெஞ்சைட்டு கூட தாட்டா அவனு காலை வச்சு என்னடா பண்றது வளரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசை தள்ள விடாம ஸ்கிப்பிங் பண்றது, சைக்கிளிங் பண்றது, ஜம்ப் பண்றது, தொங்குறது எல்லாமே பண்ணி பார்த்து உண்மையா ஊக்கட்டாரு தெரியுமா. எங்க வந்துட்டு ஒட்டகச்சி காலை விட்டு போட்டு வந்துட்டு உன் கதையா விடுற. என்ன ரங்கா ஜோக் காட்டிக்கிறீங்களா? இல்ல கேறேன், ஜோக் காட்டிக்கிறீங்களான்னு கேறேன். பாத்துக்கோங்க, ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டேன். அடுத்தது வந்து 2018 ஒலினன் ஒசாரி அப்படின்றவர் வந்து ஒரு ஹேட், ஒரு தொப்பியை போட்டு கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. என்ன கின்னஸ் ரெக்கார்டு? நான் கூட தான் கேப் போடுவேன், நான் கூட தான் ஹேட் போடுவேன் அப்படிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா
அதுதான் இங்க கிடையாது. அவரு இந்த கேப் போட்டு அவருக்காக அந்த கின்னஸ் ரெக்கார்டு தரல, அந்த கேப்புக்காக தான் அந்த கின்னஸ் ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் சைட்ல போட்டோ போடுறேன் பாருங்க. எனக்குலாம் பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆனது வந்து கரண்ட் கம்ப மாதிரி இருக்கு. பாவம் எத்தனை நாய் வந்து காலத்துக்கு போயிருக்கும். இது சொல்ல வந்ததுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதுல மூத்தின்னு ஒரு நாய் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப மத்த நாயெல்லாம் அர்ஜென்ட்டா வந்துச்சுன்னா மரத்து கீழே இல்ல செடி கீழே இல்ல பைக் டயர் கீழே கார் டயர் கீழே லாரி டயர் கீழே போயிட்டு பீஸ் அடிச்சுட்டு வந்து எங்க தெருல இருக்க மூத்தி அது என்ன பண்ணும் அப்படின்னா, எதனாச்சும் நாய் எந்த வம்புக்கும் போகாம அது பாட்டு ஓரமா உட்காந்துருக்கும்ல, அதை தேடி போய் அது கிட்ட போய் காலை தூக்கி அடிச்சுட்டு வந்து நெக்கலாம் வந்து போவோம். என்ன அடிச்சுட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோ பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுவேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் இல்லப்பா இந்த வீடியோவே பார்த்துட்டே பெருசு உண்டுலாம், வேற வீடியோலாம் வேணாம் அப்படின்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட பை சிவி சைட்.